ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சில்சிலா டிராமாவோட பார்ட் 24ல என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம். நம்மளோட மௌலி தன்னோட மாமியாரை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. வீட்டுல குணால் நந்தினியை தனியா விட்டுட்டு எந்த நம்பிக்கையில போறான்னு தெரியல. உடனே நந்தினிக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ, நான் மட்டும் இங்க தனியா இருக்கனே, அவரு வேற இருக்காரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பா. ரொம்ப பயந்து போய் ஓரமா போய் நின்றுட்டு இருப்பா. அப்ப குணால் இவளை பார்த்துட்டு அப்படியே அவ பக்கத்துல நெருங்கி வரான். இவ கண்ணை மூடிட்டு கடவுளே வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே நிப்பா. அதுக்கப்புறம் அவன் இவ பக்கத்துல ரொம்ப நெருங்கி வந்துட்டு பக்கத்துல இருக்கிற புக் எடுத்துட்டு அவன் பாட்டு போயிடுறான். அப்பதான் இவன் நினைப்பாச்ச, நம்ம தான் இவரை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. சரி யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவளுக்காக தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவ குக்கிங் சொல்லி கொடுக்கறதுக்கு இருப்பா. ஸோ அதனால இவள்கிட்ட குக்கிங் கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் அந்த ஃபிளாட்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அழகா பிரியாணி போடதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நீங்கெல்லாம் வேற லெவல், சூப்பரா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கும்போது அங்க பாட்டிமாவும் வராங்க. ஆமா, என்னோட நந்தினி ரொம்ப சூப்பரா சமைப்பா, அவளை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க. அவ அவளோட மாமியாரை கூட்டிட்டு ஷாப்பிங்லாம் போல, ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு, அங்கதான் கூட்டு போயிருக்கா. அத்தை இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இவ்வளவு அழகா இருக்குல்ல, இந்த ஆபீஸ நான் என்னோட குணாலுக்காக தான் கட்ட போறேன், அவனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இது பண்ணியிருக்கேன். குணாலுக்கு அவனுக்கு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறது அவனுக்கு பெரிய ஆசை. அதே மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் நைட் டியூட்டின்னு கூட பார்க்காம நான் ஒவ்வொரு நாளும் உழைச்சேன். அதுல வர காசை வச்சுதான் இவ்வளவு பெரிய சூப்பரான ஆபீஸ் அவனுக்காகவே நான் உருவாக்கி இருக்கேன். அவனோட பர்த்டே கிஃப்டா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பா. அதை பார்த்த மாமியாருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நான் உண்மையாலுமே சொல்றேம்மா, உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க என்னோட பையன் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஸ்டார்டிங் சீன்ல இருந்து மௌலி நைட் டியூட்டிக்கு அதிகமா போயிட்டே இருப்பா. அப்போ உங்களுக்கு எல்லாம் தோணி இருக்கும், குணால இவ கவனிக்க மாட்டா, அதனாலதான் அவன் வேற பொண்ணை தேடி போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நைட் டியூட்டிக்கு போனதே குணாலுக்காக தாங்க. குணாலுக்காக தான் ராவு பகல் பார்க்காம உழைச்சு அதுல வர காசை அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆபீஸ் கட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம மோடி இப்பெல்லாம் பண்ணியிருக்கா. ஆனா அவளோட அன்பும் பாசமும் இந்த குணாலுக்கு கண்டிப்பா புரிய போறது இல்லை. அதோட மௌலி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பா நந்தினிக்கு, இந்த மாதிரி அம்மா வீட்லேருந்து எல்லாருமே வராங்க, உன்னோட ஸ்பெஷல் டிஷ் இருக்குல்ல அதெல்லாம் செஞ்சு வை, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்றா. அதுக்கு தகுந்த மாதிரியே மௌலியோட அம்மா வீட்லேருந்து எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அவங்களெல்லாம் நல்லபடியா அங்க கவனிச்சுட்டு இருக்கும் போது மௌலியோட அம்மாவுக்கு நந்தினியை பார்த்தோன்னே செம்மையா காண்டாவது. இந்த பொண்ணு இன்னும் இங்கேதான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்ப பாட்டி தான், பரவாயில்ல விடு, அவ இங்க ஓரமா இருந்துட்டு போறா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவ சூப்பரான ஒரு டிஷ் எடுத்துட்டு கொடுத்துருப்பா போல. அதை எடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற அம்மாக்காரங்களுக்கு செம்மையா காண்டாவும், வேற வேலையே இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும், வீட்டுக்கு வரட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைச்சிட்டு இருப்பாங்க. சரி மௌலி எங்க குணால் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க அப்படியே குணால காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பான். ஸோ சில்ட்ரன்ஸுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னப்பாச்சு உன் கையில எப்படி காயம் வந்துச்சு அப்படின்னு அவன் கேட்க, இல்ல டாக்டர், என் கையில நெருப்பு பட்டுடுச்சு, சுட்டுடுச்சு, நெருப்பு பட்டா ரொம்ப எரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதோட இவனுக்கு நந்தினி ஞாபகம் தான் வருது. அவனோட கை நெருப்புல படும்போது டக்குன்னு அது படவிடாம இவ தானே தடுத்திருப்பா, அதனால நந்தினியோட கையில தான் அந்த காயம் பட்டிருக்கும். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்பெல்லாம் அடிக்கடி மௌலியை பத்தி நினைக்கிறத விட இவன் சின்ன சின்ன விஷயத்துக்குமே நந்தினியை பத்தி தான் ரொம்பவே திங்க் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் குணால் மௌலி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்கள பார்த்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மௌலியோட அம்மாவை பார்த்தோன்னா, அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிப்பா. அதோட இவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் ஒன்னு விஷயம் சொல்லுவாங்க, அந்த பாரு நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், இன்னமும் இந்த நந்தினி இங்கதான் இருக்கல, அவளை எப்ப இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்ப போற அப்படின்னு அவன் சொல்லும் போது உடனே அவன் அவாய்ட் பண்றான். அம்மா இப்பவும் இதே பேச்சு தானா, அப்புறம்ல பேசிக்கலாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறான். நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, மௌலியோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. ஆனா அவங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் தான்.
அவங்க சொன்ன மாதிரியே மோலி வந்து நந்தினியை வந்து வேற ஒரு வீட்டுல தங்க வச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா தன்னோட புருஷனை அவ இழந்திருக்க மாட்டா. அதுக்கு தான் சொல்லுவாங்க தாய் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துல ஃப்ரெண்டு தான் முக்கியம், தாய் முக்கியம் இல்லை நினைச்சிட்டாலா என்னன்னு தெரியல. ஆனா அவளோட ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை வச்சிருக்கா. ஏன் எல்லாரும் அப்படித்தானே இருப்போம். பட் நம்பிக்கை துரோகம் பண்ணது இந்த நந்தினியும் குணால் தான். சரி, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமா வந்து பண்ணும்போது உடனே வந்து நந்தினி சொல்றேன், இல்ல இல்ல நான் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஓ அப்படியா, அதான் நான் இருக்கேன் என்கிட்ட கூட அப்படின்னு பாட்டி கேட்க பாட்டி ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு ஓகே ஒரு ஃபன்னான ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து வெளியில இருந்து வரும்போது குணால் வந்து பீஸாலாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. ஸோ அந்த பீஸாவை ஒவ்வொன்றா கட் பண்ணி அதுல வந்து ஒரு டிராயிங் மாதிரி சின்னதா வந்து வரைஞ்சி ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கான். ஸ்மைலி ஃபேஸ் வச்சது, ஸோ இன்னும் நிறைய நிறைய அந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கான். அதோட மௌலிக்கும் ரொம்ப ஸ்பெஷலா அழகா வரைஞ்சி அவளுக்கு வந்து கொடுக்க போகும்போது உடனே மௌலி வந்து வேணும்னே சொல்லுவா, குணா எனக்கு தெரியும், சரி எனக்கு வேணாம், அதான் நந்தினி இருக்கால நந்தினிக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மௌலிக்கு கொடுக்கும்போது அதை அவ வாங்கி பாக்குறா. பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கா. அதுல வந்து ஒரு ஹார்டின் தான் போட்டிருக்கு. என்னடா அது இப்படி இருக்கே, இதை வந்து எல்லார்ட்டையும் காட்டுனா தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயந்துட்டே இருக்கும்போதும் எல்லாரும் வந்து காட்டுங்க காட்டுங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப வந்து அவ அந்த மூடியை திறக்கும் போது அந்த ஹார்ட் வந்து ஹாஃபா வந்து அழிஞ்சிடும். உடனே வந்து மௌலியோட அம்மா அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா அதுல கொஸ்டின் மார்க் தான் போட்டிருக்கும். உனக்கு வந்தது கரெக்டு தான், உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறி மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்றாங்க. அம்மா ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சூப்பர் குணால், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கா. அதோட நல்லபடியா பேசி முடிச்சு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நந்தினி வந்து இந்த மாதிரி ஹார்டின் வந்து கொடுத்துருப்பாள். ஸோ இதனால இவளுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரியா இருந்திருக்கும். டக்குன்னு வந்து கிச்சனுக்கு ஓடி போவான். உடனே இதை அவன் பார்த்துட்டு அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போவான். ஆனா இவ வந்து அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து நைட்டும் ஆகுது. மௌலி வந்து குணால் ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து டே ரொம்ப அழகா போணுச்சுல குணால், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளோட ஃபேமிலியில உள்ள எல்லாருமே இருந்தாங்க, நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்து எவ்வளவு நல்லா ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரொமான்டிக்கா போகுது. ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்கா பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மௌலிக்கு வந்து ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு போல. ஸோ அதனால வந்து அவளோட ஷர்ட்லாம் வந்து கழட்டிட்டு இருக்கும்போது உடனே இவனுக்கு வந்து இவ கூட அந்த மாதிரி இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல போல. உடனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றான், இந்த மாதிரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நீ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல. ஓகே ஓகே உனக்காக நான் வெயிட் பண்றேன், பட் சீக்கிரமா வந்துடு அப்படிங்கிற மாதிரி அவ பாசமா சொல்லுவா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்ரூமுக்கு போவான். அங்க போனாலும் அப்படியே நந்தினியை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். ரொம்ப அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். உடனே மூஞ்சில தண்ணி எல்லாம் ஊத்தி கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்ப்பான். பார்த்தா நம்மளோட மௌலி வந்து அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. பாவமா இருக்கும். அதோட இவன் பக்கத்துல உட்காந்துட்டு சே தூங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி. அதோட வெளியில வந்து பார்ப்பான். இங்க நந்தினி வந்து என்ன பண்ணுவான், விளக்கு வந்து ஏத்திட்டு இருப்பா சாமி கிட்ட உட்காந்து. ஸோ அதை வந்து இவ பார்த்துட்டு அவ பக்கத்துல உட்கார போறான். உட்காந்துட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஐ திங்க் ப்ரொபோஸ் தான் பண்ண போறான்னு நினைக்கிறேன். இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. புதுசா பார்க்க வந்தவங்க எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்.